ஃபஸ்ட்டு உங்களோட பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் நான் கொடுக்குற பேக்ரவுண்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு லைட் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணி கீழே ஆட் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த லைட்டிங் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த வெளிச்சம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்றக்க போய் நம்ம ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒரு 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிட்டு நடுவில் கரெக்டாக நேராக வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை மீதியெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. கீழே கட் பண்ணலாம் தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கூட கொஞ்சம் சின்னமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுவும் அதே மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணாலும் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் எரேஸ் பண்ணிடணும். லைட்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டோட ஆட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன டெஸ்ட் ஆட்டம் அதை வந்து ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் கீழே கொண்டு வந்து அப்படியே அதை செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இது கொடுக்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி அதே இடத்துல கொண்டு வந்து அப்படியே செட் பண்ணிடுங்க. இதுக்கு பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து இப்படி செட் பண்ணிக்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு செட் பண்ணிக்க. நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டதுன்னா கீழே பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சு மேலே லேயர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி மூடுன்னு கொடுத்தீங்கன்னா பின்னாக்கு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் இருக்குது, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைலாக்கு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஆட் ஃபோட்டோன்றது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாட்ட ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இந்த ஓரத்தில் இப்படி வச்சுருங்க. இந்த டஸ்ட்டு வந்து அந்த எழுத்தில் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதையும் இந்த சைடு கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து நல்லா வேணும்னு நினச்சின்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு மூணாவது ஆப்ஷன் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா கச்சிட்டியார் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் வரும். அது கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனர் வந்து ஹச்டிஆர் எஃபெக்டில் நல்லாயிருக்கும். வேணா சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு நீங்கள் இதில் எதுவும் மாற்றோன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நான் தனியாக வீடியோ போடுறேன்.